நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. திமுக அதிமுக கூட்டணின்ட்டு வந்து உங்ககிட்ட ஆட்சி அமைக்க போறோம்ட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை இருக்கான்ட்டு நான் சரி பார்ப்பேன் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அது வந்து சட்ட ரீதியாக சட்டத்தினுடைய எழுத்துக்களை மதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதனுடைய ஆன்மாவை குழி தோண்டி புதைப்பதாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த மாதிரி இஷ்யூ எது வந்தாலும் எந்த ஸ்டேட்ல வந்தாலும் முதல்ல ஆளுநரை குறை சொல்ற திமுக இப்ப வாய் திறக்காம. ஆமா எனக்கு இதுல இன்னொன்று என்னன்னா, தாவேகா இது வரைக்கும் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையோ அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிடாததும், அவர்கள் ஒரு நிதானத்தை கடைபிடிப்பதும், அவர்களுடைய யாரோ ஒருத்தர் திமுக தரப்புல சொல்றாங்க, ஒரு மரியாதை கூட இல்லை, அவர்கள் வந்து எங்களை கலந்து கூட பேசல, நேரா போயிட்டாங்க. பொது வாழ்க்கையில இதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய நலனை கருத்தில் கொண்டு சில முடிவுகளை எல்லாரும் எடுப்பார்கள். ஒரு தார்மீக அடிப்படையில் நம்ம இவங்களோட இவ்வளவு நாள் பயணம் பண்ணிட்டோம், இவங்களை விட்டுட்டு வர வேண்டாம்னு அவங்க நினைக்கலாம். அது ரொம்ப அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் என்ன சொல்றேன், முடிவெடுக்கிறது முடியும் முடியாதுன்ற ஒரு முடிவெடுக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தயக்கம்? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் ஆர் கண்ணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். இப்போ நீங்களாம் தேர்தலுக்கு முன்பாக நான் உங்களை கூட ஒரு நேர்காணல் எடுத்தோம். அப்போ நீங்கள் சொன்னீங்க விஜய் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதான் அதிகம் அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் கணிப்புப்படியே ஜெயித்து ஒரு தனி கட்சியாக 108 நம்பரில் வந்து இப்போ நிற்கிறாரு. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பதவியேற்க முடியாத நிலைமை தற்செயலும் நடந்துட்டு இருக்கு. இன்றைய அரசியல் சூழல் நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு நகர்வாக பார்க்கிறேன். பொது வாழ்க்கை எவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கிறேன். தேர்ந்த அரசியல்வாதிகள் பொது வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் தோல்வியையும் வெற்றியையும் கண்டவர்கள், துயரத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்தவர்கள், பொது வாழ்க்கையில் விழு தழும்புகளை பெற்றவர்கள். அவர்கள் இந்த அளவுக்கு கீழே இறங்கி ஒரு மக்களுடைய விருப்பத்தை, மக்களுடைய 1,72,00,000 மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்பட முனைகிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுவார்களா என்பது இன்னைக்கு தெரிஞ்சிடும், இல்லை நாளைக்கு தெரிஞ்சிடும். அது வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. இல்லை, இந்த 108ன்ற ஒரு நம்பர், 118க்கு வந்து இன்னொரு 10 சீட்டு தேவை. காங்கிரஸ் வந்து 5 கொடுத்துட்டாங்க. அந்த பேலன்ஸ் ஒரு 6, அந்த 6 தானே இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஒருவேளை திருச்சி கிழக்கில் ரிசைன் பண்ணாருன்னா அது 6ன்றது 7 ஆகலாம், சபாநாயகரோட சேர்த்து ஒரு 8 ஆகலாம். ஒரு கணக்குப்படி வருது. இந்த நம்பர் அடைகிறதுக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு முன்பாக சில விஷயங்கள்லாம் இப்போ சொல்லப்படுது. என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இது புது செய்தியாக ஒன்று இருக்குது. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியும் கலைஞர் கருணாநிதி இருந்த கட்சியும் ஒன்றாக சேருது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது, ஒரு வியப்புக்குரிய விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இதை மக்கள் இதை ரசிக்க மாட்டாங்க. மக்கள் இது வந்து ஒரு பெரிய தவறு அப்படின்னு எண்ணுவாங்க. ஏன்னா அவர்கள் ஏகோபித்த வரவேற்பையும் விஜய்க்கு தந்திருக்கிறார்கள். இந்த 2 கட்சியும் அவர்கள் பார்த்துட்டாங்க, பல ஆண்டுகளாக பார்த்துட்டாங்க. 67லிருந்து திமுகவை பார்த்துருக்குறாங்க, 77லிருந்து அதிமுகவை பார்த்துருக்கிறார்கள். அதனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர்களுடைய நன்மை தீமை, அவர்களுடைய பலவீனம், அவர்களால் என்ன திட்டங்களை கொண்டு வர முடியும், என்ன மாதிரி அவர்கள் தவறுகள் இழைத்திருக்கிறார்கள், எல்லா மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால் ஒரு புதிய ஒரு வரவுக்கு, அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு வரவுக்கு அவர் அவங்களுக்காக வந்திருக்கிறதா சொல்கிறார். அவங்களுக்காக தான் இந்த பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறதா அவர் பல நேரங்களில் சொல்லியிருக்கார். தன்னுடைய பெரிய உயர்ந்த திரையுலக வாழ்க்கையை அவர் வந்து விட்டுட்டு இதற்கு வரேன் அப்படின்றாரு. இந்த தம்பி நமக்காக வந்திருக்கே, இவருக்கு ஒரு வாய்ப்பு தந்தா என்ன கெட்டு போயிட போகுது அப்படின்ற எண்ணம் தான் பல பேருக்கு அவரை இருக்கரம் நீட்டி அவரை வரவேற்கிறதுக்கு ஒரு மனசை கொடுத்துச்சு. அதை வந்து திருப்பி அதை வந்து புரட்டி போடுற மாதிரி, அதை வந்து மதிக்காத போகிற மாதிரி இருந்தால் மக்களுடைய தீர்ப்பை நீங்கள் மதிக்கலைன்னு அர்த்தம். மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு, அதை நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த எண்ணிக்கை வரலாம். நேற்று கூட ஆளுநர் சொன்னார், அவர் கேட்குறாங்க, திமுக அதிமுக கூட்டணின்ட்டு வந்து உங்ககிட்ட ஆட்சி அமைக்க போகிறோன்ட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை இருக்கான்ட்டு நான் சரி பார்ப்பேன் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். அது வந்து சட்ட ரீதியாக சட்டத்தினுடைய எழுத்துக்களை மதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதனுடைய ஆன்மாவை
குழி தோண்டி புதைப்பதாக இருக்கும். ஒரு தார்மீக ரீதியாக அது சரி கிடையாது. உண்மையே கிடையாது, சரியே இல்ல சட்டப்படி இப்போ பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் தனிப்பெரிய ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சிக்கு முதல்ல வந்து கூப்பிடணும். கூப்பிட்டதுக்கு அப்புறம் சட்டசபையில அவங்கள வந்து நிரூபிக்க சொல்லணும் பெரும்பான்மை. இதுதானே நடைமுறை. ஆளுநருடைய அது இதுலயே நம்ம மக்கள் பவன்லயே இவங்க எப்படி நிரூபிக்க சொல்றது? இல்ல ஆளுநர் வந்து அவருக்கு உள்ளுக்குள்ள அவருக்கு ஆழமா படுது இவங்களுக்கு 118 அப்படின்ற அந்த மந்திர எண்ணை இவர்களால் உருவாக்க முடியாது. அதை நேற்று அவர் சொன்னார். அவர்களுக்கு அது கிடையாது, அதனால நான் அவர்களை அழைக்கல. நீங்க எப்படி இந்த மீதி இருக்கிறத உருவாக்குவீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு எனக்கு சரியான பதில் கிடைக்கல. அதனால எனக்கு என் மனசுல படுது இவர்களால் அதை உருவாக்க முடியாது. இவர்களை கூப்பிட்டு நான் ஆட்சி அமைக்க சொன்னேன்னா குதிரை பேரம் தொடங்கிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நடக்கிறது குதிரை பேரம் தான். அவர் எதை தடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதைத்தான் அதுக்கு தூண்டுதலாக, அதற்கு உதவியாக, உறுதுணையாக ஆளுநரே இருக்கார். இதுதான் வந்து இந்த சூழல். 108க்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் 47க்கு இருக்கு அப்படின்னா, இப்ப இதே கேள்வியே எடப்பாடி பழனிசாமிட்டையும் கேட்கணும் இல்லையா? அப்ப அவர் திமுக ஆதரவு கடிதத்தோட தான் அங்கே அவர் போகணும். இன்னைக்கு அவர் சந்திக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேட்டில் அந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்குள் ஒரு ஏற்பாடு கனிந்து வந்திருக்குன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கோம். நேற்று கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக குழு 4 தீர்மானங்களை இயற்றியது. அதில் ஒரு தீர்மானத்தில் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள், நலத்திட்டங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவை தொடர்ந்து செயல்பட வேண்டும், அவை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த காரணத்தினாலேயும் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலேயும் ஒரு முடிவை, இந்த ஒரு நெருக்கடியான சூழலில் ஒரு நல்ல முடிவை எடுக்கும் அந்த முடிவுக்கான அதிகாரத்தை அவர்கள் தலைவரிடத்தில் ஒப்படைப்பதாக நேற்று ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கிறார்கள். அதனால ஏதோ சமைஞ்சிட்டு இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது வந்து கேட்பதற்கும் அதை பற்றிய தகவல்கள் வரும்பொழுது அது என்னுடைய காதுகளில் எல்லாம் அது வந்து அருவருப்பாக விழுகிறது. ஏன்னா முதல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதல்வர், அவர் ரொம்ப ஒரு பெரும் அரசியல் ஸ்டேட்ஸ்மேனாக, ஒரு ராஜதந்திரியாக அவர் அழகாக சொன்னார், நாங்க வென்றவர்களுடைய அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு நெருக்கடி எதுவும் பண்ண மாட்டோம். 6 மாதத்திற்கு பொறுத்திருப்போம், அவர்களை விமர்சிக்கிறதுக்கு அவர்களுக்கு போதுமான அளவு அவகாசம் தருவோம், அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கறதுக்கு. இதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னது திமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த பொழுது. அதனால அதை அந்த பெரிய மனதோடு அவர் சொன்னார். நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள், காலை சிற்றுண்டி, அதுக்கப்புறம் மாத உரிமை தொகை, இதை வந்து அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர்கள் பலதை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் செய்ய முடியும்னு எனக்கு தெரியல, ஆனால் இது வரைக்குமாவது அவர்கள் செய்தா பரவாயில்ல அப்படின்ட்டுலாம் ரொம்ப ஒரு பெரும் போக்கோடு அவர் ஒரு பேட்டியை தந்திருந்தார். நான் பரவாயில்லையே, ரொம்ப கனிஞ்சிருக்கார், நிறைய கனிஞ்சு வந்திருக்கார் பொது வாழ்க்கையில் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இன்றைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஆனால் நேற்று மதியம் நடந்த நிகழ்ச்சிகள் என்னை வந்து ரொம்ப கலக்கமடைய வச்சிருச்சு. இப்போது இதில் கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே நேற்று வந்து இன்னைக்கு செயற்குழு கூட்டியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் உயர்நிலை கூட்டம்னாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. இதெல்லாமே திமுக அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் வருது. இல்லை, நான் அப்படி நினைக்கல. அதாவது அப்படி நினைக்கல. முதல்ல இந்த சூழலுக்கு நிறைய நாம் யாரையாவது குறை சொல்லணும் அப்படின்னா இந்த சின்ன கட்சிகளை நிறைய குறை சொல்லணும். அவர்கள் தொல் திருமாவளவன் வந்து ஆளுநரை குறை சொல்கிறார். அது வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தா நீங்கள் அவசியம் இல்லை. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. என்ன நீங்கள் தான் இந்த வீரபாண்டியனும் சண்முகம் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த சூழலை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆளுநருக்கு ஒரு வேலையே இருந்திருக்காது. திங்கள் பிற்பகல்லையே நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு தாவேக்கா தான் ஒரு மிகப்பெரிய கட்சியாக மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பது. அவர்களுடைய முன்னணி வாக்குகளை வைத்து சாதாரண அரசியல் ஞானம் இல்லாதவர்களுக்கு கூட அந்த வெளிச்சம், அந்த உண்மை புலப்பட தொடங்கிடுச்சு. நான் டெல்லியில் இருந்தேன் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியோட. அதனால அப்பவே தெரிஞ்சு போச்சு. நான் ஒரு 11:30 மணி அளவிலேயே வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கும், விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லிட்டேன். 11:30க்கே அந்த ஆங்கில தொலைக்காட்சிக்கு நான் அங்கே அவங்களுடைய ஸ்டுடியோவில் இருக்கேன் சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கே தெரியுது, டெல்லியில் இருக்கிற எனக்கு, இங்கேருந்து கள நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கவங்க. ஏன்னா அந்த தொலைக்காட்சி வந்து ரொம்ப அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பழமைவாதிகளாக அவர்கள் தாவேக்காவுக்கு கிடைத்த
வாக்குகளுடைய முன்னணியில் இருந்தது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் அவங்க சொன்னாங்க. இங்கே வந்து தமிழ் தொலைக்காட்சிகள் வந்து நிறைய எண்ணிக்கையை அவங்களுக்கு தந்துட்டு இருந்த போது கூட அவர்கள் மிக மெதுவாக மிக நிதானமாக அந்த எண்களெல்லாம் நிறைய கொடுக்கல. அங்கேயே நான் அந்த மாதிரி ஒரு கணிப்பு எனக்கு இருந்துச்சு. அப்போ இங்கே இருக்கவர்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும். ஒரு 12 மணி அளவில் இந்த தேர்தலினுடைய போக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 5 நாள் என்ன பண்ணாங்க இந்த கட்சிகள்? இவங்க சந்திக்கிறதுல என்ன தடை? யார் இவங்களை தடை பண்ணா? இவர்களுக்கு திமுகவிலிருந்து அழுத்தம் வந்ததா வரலையா அது நமக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இவர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா என்ன நடந்துருச்சுன்னா, இந்த காங்கிரஸ் போனது இருந்துச்சு இல்லையா, அதற்கு கிடைத்த விமர்சனம் திமுக தரப்புல இருந்து அதை பார்த்த உடனே இவர்கள் வந்து அதுல இருந்து கத்துக்கிட்டாங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதனால அதுவும் யாரோ ஒருத்தர் திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க, ஒரு மரியாதை கூட இல்லை, அவர்கள் வந்து எங்களை கலந்து கூட பேசல, நேரா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படி பொது வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய நலனை எப்பவும் கருத்தில் கொண்டு சில முடிவுகளை எல்லாரும் எடுப்பார்கள், அவ்வளவுதான். 89 விபி சிங் ஆட்சி அமைத்த பொழுது இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் பாஜகவும் சேர்ந்து அவரை தூக்கி நிறுத்தினார்கள். இந்த விசித்திரம் எல்லாம் நடந்துச்சு. அதனால அரசியல்ல வந்து இதுதான் சரி இது தவறு அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படின்ட்டு திமுகவே அந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் பல நேரங்களில் எடுத்திருக்கு. 5 ஆண்டுகள் வாஜ்பேயினுடைய அரசில் அமைச்சர்களாக இருந்துவிட்டு அந்த கூட்டணியை தொடராமல் அடுத்த நிமிடமே காங்கிரசுக்கு வந்திருக்கிறது திமுக. அதற்கு முன்பாக தன்னை நம்பி வந்த மூப்பனாரை நட்டாற்றில் விட்டுவிட்டு பாஜகவோடு இணைந்தது திமுக. அதுக்கு முன்னாடி ராஜாஜியோட உதவியோட அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள். அவரை விட்டுட்டு இந்திரா காந்தியோட போய் சேர்ந்து எந்த ராஜாஜி அவருடைய வாழ்நாள் முழுக்க காமராஜரை எதிர்த்து அரசியல் செய்தாரோ அவரிடத்தில் கொண்டு போய் ராஜாஜியை சேர்த்ததும் திமுக. அதனால இது பொது வாழ்க்கையில இதெல்லாம் நியாயம் அப்படின்னா எல்லாமே நியாயம்தான். எல்லாம் அவங்க கட்சியினுடைய நலனை பார்ப்பார்கள். ஏற்கனவே அந்த கட்சியில் இருந்த கொஞ்சம் பேர் இந்த பக்கம் போனா என்ன அப்படின்னு நினைச்சதுதான். அதை மீறி நீங்க வந்து அவர்களை இறுக்கி பிடிச்சிங்க. அவர்கள இருந்து சில பேர் உங்களோட இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதனால் அது நடந்துச்சு. அதனால் இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? அவர்கள் பிரிந்து இந்த மாதிரி ஒரு முடிவு வந்த உடனே அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதில் இருந்து இந்த சின்ன கட்சிகள் கற்றுக்கிட்டாங்க. இந்த நிலைக்கு காரணம் இந்த கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் தான். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதில் என்ன எங்கே இருந்து ஆளுநர் வரார்? நீங்கள் கடிதங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அளவிலையோ புதன் அளவிலையோ உங்களுக்கு அவர்கள் வேண்டுகோள் வைக்கிறாங்க, உங்களை அணுகிட்டாங்க. நீங்கள் முடிவு பண்ண இதுக்கு என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் என்ன, நீங்கள் அதாவது உங்களுடைய அந்த பொலிட் பியூரோ உறுப்பினர்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்காங்களா, அவங்க வந்து சந்திக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? அதுவும் இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்தில், இன்னைக்கு வாட்ஸ்அப் உலகத்தில் உங்களுக்கு ஆதரவு கடிதம் கேட்டே வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறாங்கன்ட்டு நீங்கள் திருமாவளவன் சொல்கிறார். அப்படி வாட்ஸ்அப் உலகமாக இது மாறி வரும் நிலையில் நீங்கள் இவ்வளவு நாள் சந்திக்கலைன்றதுக்கு என்ன தடையாக இருக்க முடியும் சொல்லுங்க? இதில் கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த பொலிட் பீரோட கேட்கணும், உயர்நிலை கூட்டம் நடத்தணும் அப்படின்றாரு திருமாவளவன். அதை திருப்பி ரத்து பண்ணுறாங்க. அவங்களோட பின்னால் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு இதுவாக கூட இருக்கலாம் இல்லையா? நீங்கள் சொன்ன காங்கிரஸ் ஒரு தார்மீக அடிப்படையில் நம்ம இவங்களோட இவ்வளோ நாள் பயணம் பண்ணிட்டோம், இவங்களை விட்டுட்டு வர வேண்டாம்னு அவங்க நினைக்கலாம். அது ரொம்ப அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், முடிவெடுக்கிறது முடியாதுன்ற ஒரு முடிவெடுக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு தயக்கம்? இது வரைக்கும் இந்த மாதிரி இஷ்யூ எது வந்தாலும் எந்த ஸ்டேட்டில் வந்தாலும் முதல்ல ஆளுநரை குறை சொல்கிற திமுக இப்போ வாய் திறக்காம. ஆமாம். எனக்கு இதில் இன்னொன்று என்னென்னா, தாவேகா இது வரைக்கும் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையோ அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிடாததும், அவர்கள் ஒரு நிதானத்தை கடைபிடிப்பதும், அவர்களுடைய பக்குவத்தை, அரசியல் பக்குவத்தை, ஒரு புதிய கட்சியில் இவ்வளவு பக்குவம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. எந்த விமர்சனமும் எதுவும். ஆமாம், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத இருக்காங்க பாருங்க. அவங்களுடைய தோழமை கட்சி பண்ணுது, காங்கிரஸ் பண்ணுது. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அது பண்ணட்டும். ஆனால் அவர்கள் நிதானமாக இருக்கிறார்கள். ஒருவேளை காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்பே சேர்ந்திருந்தால் இதோட வெற்றி வேற மாதிரி இருந்திருக்க தெரியல. இந்த வெற்றி வந்து பிரிஞ்சிருந்து தனியாக நின்றதனால் கிடைத்த வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். சேர்ந்திருந்தால் 2 விதமாகவும் போயிருக்கலாம்.
பெரிய வெற்றியாக வந்திருக்கலாம், அல்லது இந்த வெற்றியினுடைய அளவு குறைஞ்சிருக்கலாம். ஓஹோ. ஆனால் ராகுல் காந்தியும் விஜயும் சேர்ந்து ஒரு பரப்புரையை நிகழ்த்தி இருந்தால் அதற்கு ஒரு ஒரு மரியாதை கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் கூட அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால கன்னியாகுமரியில் அவங்களால நிறையா, கன்னியாகுமரியில் ஒரு இடம் கூட அவர் வெல்ல முடியல, 8 மாவட்டங்களில் அவர் வெல்லலை. அவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தா அந்த மாவட்டங்களில் கூட அவர்கள் நுழைந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கன்னியாகுமரியில் நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அங்கே வென்றவர்களுடைய வாக்கு சதவிகிதமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி 40,000 வென்றவர்கள் இன்னைக்கு 10,000 தான் வென்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் ராகுல் காந்தியோட அவர் ஒரு கூட்டணி வைத்திருந்தால் இந்திய அளவில் அவருடைய பிம்பத்திற்கு ஒரு ஏற்றம் கிடைத்திருக்கும். அதை நான் மறுக்கலை. காங்கிரஸுக்கு கூட ஒரு வாழ்வு வந்திருக்கும், 2வது. ஆனால் இப்போ சாதிச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். இது யாருடைய உதவியும் இல்லாமல் மக்களுடைய உதவியோடு, மக்களுடைய கூட்டணியோடு மட்டுமே, மக்களுடைய துணையோடு, மக்களுடைய அன்போடு, ஆதரவோடு மட்டுமே இதை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இப்போது இந்தியா கூட்டணியில் திமுக மிகப்பெரிய ஒரு அங்கம் வகித்தது. அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயும் எல்லாமே இருந்தது. இப்போது கம்யூனிஸ்டுகள் ஒருவேளை இந்த பக்கம் வந்தாலும் இப்போது இந்தியா கூட்டணியில் திமுகவுக்கு பதிலாக தாவேக்கா ஆடக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா? நல்ல கேள்வி. நீங்கள் பல மாதங்களே இங்கிருந்தே ஒரு தொலைநோக்கோடு பார்க்கிறீர்கள். எனக்கு அதுக்கான சரியான பதில் தெரியலை. நான் நினைக்கிறேன் அளந்து தான் அவர்களுடைய அடிகளை எடுத்து தாவேக்காவினர் வைப்பார்கள். அவர்கள் இப்போ இந்த 4-5 நாட்களாக அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அக்னி பரீட்சையில் அவர்கள் தேறி புடம் போட்ட தங்கமாக வெளியில் வரப்போகிறார்கள். பொது வாழ்க்கை என்பது அவர்கள் எண்ணியதை காட்டிலும் மிகவும் கொடூரமானது, கடினமானதுன்றதை விட இப்போ கொடூரமானது அப்படின்ட்டு. அது மர்சிலெஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், கருணையே இல்லாதது பொது வாழ்க்கை என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதனால மத்திய அரசுடைய உதவியும் அவர்களுக்கு தேவை. அதை விஜயும் சொல்லியிருக்காரு, மத்திய அரசோட உதவி இணக்கமா போகணும்ட்டு. எம்ஜிஆர் அப்படித்தான் இணக்கமா இருந்தார். ஏன்னா அவருக்கு முன்னாடி இருந்த கலைஞர் கருணாநிதி ஒரு மத்திய அரசோட ஒரு மோதல் போக்க கடைப்பிடிச்சு அவர் எவ்வளவு கீழே விழுந்தாருன்றதை பார்த்தார் அவர். அதனால இப்போ இவங்களும் 5 வருஷம் ரொம்ப மோதல் போக்கு தானே. ஆமா அதுல எல்லாம் இருந்து அவர் பாடங்களை கத்துக்கிட்டு இருப்பார். அதனால ரொம்ப உங்களுடைய கேள்விக்கு நான் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தேர்தலில் மிக முக்கியமான 2 விஷயம் நடந்தது. என்னன்னா, அதிர்ச்சி தோல்வி, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தோல்வி மற்றும் சென்னையில் 14 சீட்டு தாவேக்கா அப்படிங்கிறது. இது ஒரு வரலாற்றை புரட்டி போட்டது இல்லையா? அதுவும் லீடிங் வரும்போது 16மே லீடிங்காக இருந்தது. கடைசி நேரத்தில் தான் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கத்துலேயும் சேகர்பாபு அதுலேயும் கடைசி நேரத்தில் தான் வந்தாங்க. இந்த சென்னை திமுகவோட கோட்டை அப்படிங்கிறத உடைச்சது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அவருக்கு முதல்ல இருந்தே அரசியல் நோக்கர்கள் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, நகர்ப்புறங்களில் தான் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அங்கே அவர்களை இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. ஏன்னா நகர்ப்புறங்களில் தான் இளைஞர்கள் இருப்பார்கள், அங்கே தான் வேலை வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அவர்களுக்கு அந்த இளைஞர்கள் பட்டாளம் பெரிய ஆதரவை தருகிறது. அந்த அதிகமான தமிழகத்தினுடைய மிக முக்கிய நகரம், தலைநகரம் சென்னை. அதனால் அது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக படலை. அங்கே தான் ஆதரவு இருக்கின்ற 14 இடங்கள் வெல்வார்கள் என்று நான் எண்ணவில்லை. அதை நான் சொல்லிடணும். முதல்வர் தோற்பார் என்றும் நான் எண்ணவில்லை, அதையும் சொல்லிடணும். அவர் தோற்றிருக்க கூடாது. ஏன்னா அவர் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர். அவங்க தொகுதியை ரொம்ப நல்லா பராமரித்தார் அவர். ஆனால் அடிப்படை வசதிகள் கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சாலை வசதிகள்லாம் ரொம்ப குறைவு. அது அப்புறம் கழிவு நீரும் குடிநீரும் ஒன்றா கலக்குது இன்றைக்கும், அதை அவர் தீர்த்து வைக்கல அப்படின்றாங்க. மழை பெஞ்சதுன்னா மழை நீர் தேங்கிடுது. இது மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லை. ஆனால் நூலகம் பண்ணி கொடுத்துருக்கார். அப்புறம் பூங்காக்கள் அமைத்திருக்கிறார். அந்த தொகுதியை அவர் தொடர்ந்து போய் பார்ப்பார், தவறாமல். அவர்கிட்ட இருந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கற்றுக்கணும் எப்படி ஒரு தொகுதியை கையில் வச்சுக்கணும்ன்ட்டு. அவரையே வீழ்த்திட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மக்களுக்கு எவ்வளவு வருத்தம் இந்த ஆளும் கட்சி மீது இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுடைய செயல்முறைகள் இவர்களுக்கு எவ்வளவு அதிருப்தியை தந்திருக்கு அப்படின்னும் பார்க்கலாம். அதை தவிர 2024க்கு முன்னாடி அவர்களுக்கு வேற ஒரு வழி கிடையாது, ஒரு மாற்று கிடையாது. அந்த மாற்றை இவர் February 2024 தரார். இவர் ஒரு மிகப்பெரிய வசீகர தலைவர். அதனால இவர்களுடைய நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் அவர் மீது அவருடைய தோளில் ஏற்றி இவர்களை வீழ்த்துகிறார்கள். இதுதான் நடந்துச்சு.
அந்த சென்னை தகர்ந்ததுக்கு காரணம். ஆமா, இந்த தேர்தல் வந்து இந்த தமிழகத்தை யார் ஆள போறாங்கன்றதுக்கான சட்டமன்ற தேர்தல். இங்க நீங்க வந்து பாஜக அரசை எதிர்த்து பேசுவது வைப்பது என்பது இங்க வந்து போட்டி நமக்குள்ளதான். இது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் அவருடைய வியூகம் வேற மாதிரி இருந்திருக்கும்.